நண்பர்களே, காய்ச்சல் போன்ற கண்மை வைப்பவர்களுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கண்மை வைக்கிறதுனாலயோ இல்ல காஜல் வைக்கிறதுனாலயோ என்ன ஆகும் அப்படின்னா கண்களுக்கு பாதிப்புகள். நம்மளுடைய கண் அந்த இமை இருக்கு இல்லையா, கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த இமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவம் வந்து சுரக்குங்க. அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் மாதிரி ஒரு திரவம். அது கண்களுக்கு ஈரப்பதம் அளிக்கக்கூடிய ஒரு திரவம்னே சொல்லலாம். அந்த திரவம் சுரந்தா மட்டும்தான் கண்கள் நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா கண் பயங்கரமா செவந்து போயிடும். கண் செவக்கிறதோட மட்டும் இல்லாம கண் கட்டிகள் வரும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கண் கட்டி வந்து அப்படின்னா சீல் பிடிச்சிரும். சீல் பிடிச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலைமைகள் வந்துடும். அதனால காஜல் யூஸ் பண்றவங்க அதிகமா கண்டினியூவா யூஸ் பண்றது தவிர்க்கணும். தவிர்க்கலைன்னா கண்டிப்பா கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து அதிகமா வருங்க. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனா குறைவா யூஸ் பண்ணணும். குறைவா யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கண்களுக்கு பாதிப்புகள் எக்கச்சக்கமா வருங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து காஜல் போன்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பா, ஏன்னா கண்கள் மிக முக்கியமான ஒண்ணு.